வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்காக எடுத்த முன்னெடுப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. முத்தமிழ் சங்கங்கள் தோன்ற வச்சதுக்கு காரணமே தமிழுக்காக தான், தமிழோட வளர்ச்சிக்காகவும் தமிழோட பாதுகாப்புக்கும் தான். செயலுக்குரிய 4 சொற்களான இயற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல், இந்த 4ஐயும் பற்றி தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வட சொல் கிளவி வட எழுத்து ஒரு ஈ நீக்கி தமிழ் எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, தொல்காப்பியர் காலத்திலேயே வட சொல் தமிழில் கலக்க தொடங்கிடுச்சு, அதில் செயலும் இடம்பெற ஆரம்பிச்சிடுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேற்படை வீரர் பலருடன் வந்த ஆரியரை மலைமான் திருமுடிக்காரி முள்ளூரில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் தோக்கடிச்சா என்ற விவரம் நமக்கு தெரியுது. வல்லா என்ற இடத்துல நடந்த போரில் சோழர்கள் ஆரியப்படையை தோற்கடிச்சனர். இந்த விஷயமும் நமக்கு இலக்கியம் மூலமாக தெரிய வருது. ஆரியப்படையை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனும் மதுரையை ஆண்டான். இவை வடவர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து போர் புரிஞ்சதை நம்ம காட்டுது. அதாவது வட நாட்டோடைய தாக்கம் தாக்குதல் அடிக்கடி தமிழ்நாட்டில் இருந்ததுனால அவங்களோட மொழியான வடமொழியோட தாக்கமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் இந்த வடவர்களோட படையெடுப்புக்கு ஆட்படாத பாண்டிய நாட்டில் தான் மதுரையில் சங்கம் வச்சு தமிழை காப்பாற்றினாங்க. அதனால தான் தமிழை மூவேந்தர்கள் 3 பேர் இருந்தாலும் பாண்டியர்கள் மட்டுமே சங்கம் வச்சு தமிழ் வளர்த்ததாக வரலாறு சொல்லுது. இதனை இறையனார் அகப்பொருள் விளக்கத்திற்கு நக்கினார் இயற்றிய உரையால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே முச்சங்கங்களில் தமிழை காக்க எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு எதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குறிஞ்சி பாட்டோட குறிப்பில் ஆரிய அரசன் பிரகந்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக கபிலர் பாடியது அப்படின்னு எழுதியிருக்கு. இதுவும் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தும் ஒரு முன்னெடுப்பு தான். பின் வந்த பல்லவர்கள் வடமொழிக்கும் வடமொழியாளர் பண்பாட்டிற்கும் பேராதரவு தந்தாங்க. இதனால தான் கோபம் அடைஞ்ச எல்லா தமிழ் புலவர்களும் பல்லவ மன்னர்கள் ஒருவரையும் பாடாமல் விலக்கி வச்சுருந்தாங்க. நந்தி கலபகன்ற ஒரே நூலில் தான் நந்திவர்மன்ற ஒரு பல்லவனை பற்றி இருக்குது. ஆனால் அது கூட இந்த நூல் அவர் புகழ்தா இகழ்தான்ற தெளிவு இல்லாமல் இருக்குது. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியோன்னு பேசி படைத்திறன் தெரியாமல் மாண்டான் இழிவுபடுத்துது. சோமேஸ்வர முதுமொழி வெண்பாவில் தமிழ் காக்க புலவர்கள் தம் நிலையை வெளிப்படுத்தி உள்ளனர். பின் வந்த கம்பரும் என்றும் உள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் அப்படின்றதுக்கு தசரதன தயரதன், கௌசல்யாவை கோசலை, ராமனை இராமன், லக்ஷ்மணனை லக்குவணன், சீதான்றத சீத்தை, ஜானகின்றத சாணகி, அகஸ்தியர்ன்றத அகத்தியர், ருஷ்ய சிறுகன்றத கோட்டுப்பாமுனி, ஊர்வசின்றத உருப்பசி, கும்பகர்ணன்றத கும்பகர்ணன், துஷணன துடானன், இந்த மாதிரி தமிழ் படுத்தி தமிழ் இலக்கணத்துக்கு உட்படுத்தி எழுதியிருக்கிறது தமிழ் மொழியை காக்க வச்ச ஒரு செயல்தான். கிபி 12லேருந்து 15ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழில் வடமொழி கலப்பு அதிகமாக ஆயிடுச்சு. இந்த நிலையை உரையாசிரியர்கள் தோன்றி பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கு உரை எழுதி தமிழை காத்து வந்தாங்க. சைவம் காக்க தோன்றிய திருவாவடுதுறை மடம், அதாவது ஆதீனம் தர்மபுரம் மடம், திருப்பனந்த மடம் போன்ற மடங்கள் தமிழ் புலவர்களையும் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் நூல்களையும் காக்கிறது மூலமாக தமிழை காத்து நின்றன. இதுவும் ஒரு வகையில் தமிழை காக்கிற முயற்சியே ஆகும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா மொழிக்கான போராட்டங்கள் இல்லை அப்படின்னாலும் பிற்காலத்தில் மொழி போராட்டம் தோன்றதுக்கு அடித்தளமாக இருந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.